இது உங்கள் நியூஸ் 5. ஓம் சக்தி தடம் கொண்டாதோர் தாமரை பொன்முடிமே குடம் கொண்டு அடியார் பனீர் சுமந்து ஆட்டு படம் கொண்டாதோர் பம்பரையாத்த பிரமல் இடம் கொண்டிருந்தான் இடைமருதீரோ. கீழே குழம்பு குழவி போடலாங்கம்மா, கீழே அப்படியே குழவி போடுங்க. ஆனா பூவெல்லாம் எதுவும் போட வேண்டாம், பூஜை ஆகல மேல. வணக்கங்க. இது அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தியம்மன் திருக்கோயில். ஒரு 3 தலைக்கட்டா இருக்கு. இது சாதாரணமா எங்க தாத்தனர்களுக்கு அப்பா இங்க ஒரு குத்துக்கல்ல வச்சு சாமி கும்பிட்டது. அதுக்கப்புறம் இது 4வது தலைக்கட்டா இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோயில்ல அம்மனுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இங்க என்ன வேண்டிட்டு போனாலும் மனசுல நினைக்கிறது குலதெய்வக்காரி எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு ரொம்ப வசதியாகவும் படிப்புலையும் அறிவிலையும் தொழிலையும் ரொம்ப முன்னேற்றமா இருக்கிறாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம். அம்மனை கும்பிட்டங்களுக்கு எந்த விதத்திலையும் குறைவு இல்லாம நல்லருள் கிடைக்கிறதுக்கு அம்மா எனக்குமே அருள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நன்றிங்க. வீரமாத்தியம்மன் திருக்கோயிலானது இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோயிலானது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேற்பட்ட திருக்கோயிலாகும். இந்த கும்பாபிஷேகம் இது ஒரு 4வது தலைக்கட்டு 5வது தலைக்கட்டுக்கு உண்டான கும்பாபிஷேக விழாவானது. இந்த வீரமாத்தியம்மனை வழிபட்டு வந்ததினால் இந்த குலதெய்வ சார்ந்தவங்க அனைவரும் கல்வியும் பொருளாதாரத்திலையும் முன்னேறி சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அம்மனோட கும்பாபிஷேக விழா இன்று இனிதே நடைபெற்று வருகிறது. நன்றி. எந்த நாள் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு பூஜை செய்யணும்? மாங்கல்ய வரி நன்கொடை கொடுக்காதவங்க மதிவாமன் இருக்காருக்கு முன்னாடி இந்த கும்பாபிஷேக விழா இந்த வரியாலை நன்கொடையினாலதான் நடைபெறுகிறது. நாங்க கயிறு கட்டாதீங்க, கயிறு வேணுங்க கட்டிக்க. மண்டல பூஜை எல்லாரும் கொடுக்கணும். மண்டல பூஜையில ஒரு குழந்தை எப்படி வளர்ந்து வருகிறதோ அது போல